தாவேக்கான உடனே ஆச்சரியக்குறின்னு சொல்லிடுறீங்க. அதிமுகன்னா உடனே அடிமைகள்னு சொல்லிடுறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள அரசியல் படுத்த நீங்க தவறிட்டீங்க இல்லையா? அப்படின்னு ஒரு இளைஞர் கேட்ட கேள்விக்கு ராசா அவர்கள் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இந்த நாட்டுல இருந்தது? அதற்காக எவ்வளவு தூரம் மக்கள் இறங்கி போராடி இருக்கிறாங்க. எவ்வளவு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு உரிமைகள நாம மீட்டெடுத்திருக்கோம். அப்படிங்கிற வரலாறு தெரியல. அது ஏன் தெரியல? என்ன சூழ்நிலையால தெரியல? அப்படிங்கிறத ரொம்ப அழகா, தெளிவா, விளக்கமா சொல்லியிருக்கிறார். அவசியம் ஜென்ஸி பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. தாவேக்கான தற்கொலை இங்க அதிமுக அடிமைன்னு சொல்றோம். அப்ப வந்து இவங்க எவ்வளவு நாள் இவங்களை சொல்லிட்டு இருப்போம். இன்னும் 20 30 வருஷம் கழிச்சு மாணவர் இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன படம் எடுப்போம் அப்படிங்கிறது. அதான் நீங்க கேட்க நல்ல கேள்வி. எங்க உங்கள்கிட்ட நாங்கெல்லாம் படிக்கும்போது சமூகம், மொழி, வரலாறு இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இருந்தாங்க. எங்களுக்கு அந்த தேவை இருந்தது. அந்த தேவை இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த தேவை குறைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, தமிழுக்கு போய் ஆபத்து நினைக்கிறீங்க, இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்க. ஆனா நாங்க வாழ்ந்த காலத்துல தமிழுக்கு போராடினாங்க, இடஒதுக்கீடு போராடினாங்க, எல்லாத்துக்கும் போராட வேண்டிய சூழல் இருந்தது. இப்ப எனக்கு வந்து எனக்கு சாதி ஒடுக்குமுறை 50% தெரியும். எங்க அப்பாவுக்கு 70% தெரியும். 100% தாத்தா தெரியும். என் பொண்ணு மயிறு லண்டன்ல இருக்கு, அது என்ன தெரியும்? தெரியும். அதுக்கு போய் ஜாலி பேச முடியாது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு முன்னும் நமக்கு முன்னால் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை நம்ம அரசியல் படுத்தப்படுவோம். இப்ப பிரச்சனைகள் இல்லாதனால இதெல்லாம் சிந்திக்காம வேற சினிமாவுக்கும் மற்றவங்க எல்லாம் அப்பா வசதியா இருந்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஷூ போடுறீங்க, காலையில ட்ரெஸ் போடுறீங்க, எல்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி நாங்க போய் புத்தகம் தேடி அடைஞ்சோம், வாங்க முடியாம அடைஞ்சோம். இப்ப எல்லாம் செல்போன்ல வந்துச்சு. அப்போ இப்போ நீங்க இத்தனை பேர் போறீங்கல்ல, இந்த ரிக்ஷா மனுஷன் வச்சிருந்தான், மனிதனை வைத்திருந்தான். ஆடி நடப்பவங்க, தாடி வளர்த்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, ஆடி நடப்பவங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட் வரமா கல்யாணம். அப்ப மனுஷன் வச்சிருந்தான். மேல 100 கூட இருப்பாரு, பெரிய ஜாதி கூட இருப்பாரு. ஆனா இருக்கிறவன் தாம ஜாதியா இருப்பான். அது 60 வயசு 70 வயசு நாடி நம்ம இழுத்து போவான், மாடா இருக்கான். இந்த பாட்டை படிச்சுட்டு கலைஞர் அடுத்த நாள் அறிவிச்சார், யாராருக்கெல்லாம் கைக்கு ஸ்டாண்டோ அவங்க எல்லாம் கணக்கெடுத்து சைக்கிள் சாப்பிட்டு வழங்கி ஆட்சி திராவிட முன்னேற்ற அப்புறம் நீ ஆட்டோ வயசு, அப்புறம் நீங்க சின்ன வந்துச்சு, மீ வந்துச்சு. ஆனால் கையில இழுத்த ரிக்ஷா தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போக்குவரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததான் அந்த வழி உங்களுக்கு தெரியாது. உங்க தாத்தா தான் சொல்லுவார், மனுஷன் தாப்பா ரிக்ஷா தான் போகணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் வந்து அரசு விடுதலை படிச்சிருக்கேன். 6வது 12வது வரைக்கும் ரொம்ப சுத்தி பண்ணேன். எங்க வீடு நான் காமராஜர் பக்கத்துல தான் இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் இருந்துச்சு. எங்க தாத்தா தான் கஷ்டப்பட்டார், எங்க அப்பா பெரிய ஆயிட்டார். ஆனால் நான் வந்து பசங்க சண்டை போடுறேன், மண்டை உடைக்கிறேன், சுற்றி நம்ம ஆசையில் போட்டாங்க. அந்த ஆசையில் காலையில் 6 கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த கஞ்சில பல நாள் செத்து போன புழு இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் அரிசி வந்து கிடைக்கிறது கஷ்டம். இப்பெல்லாம் நீ ஈஸியா எல்லாம் பாசம் வரைக்கும் போயிட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் அரிசி கிடைக்காது, அரிசி இல்ல. எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது அப்போ பழைய சாக்கு போடுவாங்க. கஞ்சி ஊற்றினா காலையில் 4 புழு கிடக்கும். அந்த புழு தூக்கி தான் சாப்பிட்டேன். இந்த வழி மகிழ்ச்சி தெரியுமா? அந்த மாதிரி பர்கர்ல இருக்கு, சாண்ட்விச்ல இருக்கு, ஒயிட் ஆம்லெட்ல இருக்கு, சாயங்காலம் ஃபிட்னஸ் போகுது. நான் கண்டமா. அப்போ எனக்கு இருந்த வழி என் பிள்ளைக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு இருந்த வழி எனக்கு தெரியாது, எங்க தாத்தாவுக்கு இருந்த வழி எங்க அப்பாவுக்கு தெரியாது. அப்ப இந்த வழியில் தெரியாத காரணத்தினால் நீங்க போறதுக்கு வழி தெரியாம இருக்கீங்க. உங்களுக்கு வழி இருந்ததுன்னா நீங்க தமிழ் பேசணும். அதனால சொல்ல இப்பவாவது திருந்துங்கள். நம்ம மாணவர்களாக இருந்தாலும் என்ன படித்தாலும் நம்முடைய மொழி, இனம், மானம், இந்த சமூகத்திற்கு நம்மளான ஒரு சின்ன உதவி. தன் வாழ்நாளில் ஒரு அங்கலமாவது இந்த சமூகம் உயர வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன் தான் இந்த சமூகத்தை நல்ல மனிதன்.